வழிபோக்கர்களை தாக்கிய போதை ஆசாமியை கட்டுப்படுத்த பொதுமக்கள் ஒன்று கூடி தர்மாடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் நகரத்துடைய மைய பகுதியில் அமைஞ்சிருக்கிறதால அங்க தினமும் ஏராளமான பொதுமக்கள் போக்குவரத்தை பயன்படுத்துறது வழக்கமா இருந்திருக்கு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே அந்த நேரத்துல பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கும். இந்த நிலையில தான் இந்த மாசத்துடைய முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்களோட கூட்டம் அங்க அதிகமா இருந்த நேரத்துல மது போதையில வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் கையில இரும்பு கம்பியோட பொதுமக்களை அச்சுறுத்தியபடி அங்க சுத்திட்டு இருந்திருக்காரு. அவரை பார்த்து பல பேரும் பயந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேருந்து நிலையத்துல இருந்த ஒருவரையும் இந்த வட மாநிலத்தவர் தாக்கியதா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச பேருந்து ஓட்டுநர் ஒருவர் அந்த இளைஞரை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அவரையுமே அந்த இளைஞர் தாக்கியிருக்காரு. இதனால அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்னா சேர்ந்து அந்த வட மாநில இளைஞரை தடுத்து அவருக்கு தர்மாடி கொடுத்து போலீசார் கிட்ட ஒப்படைச்சதா சொல்லப்படுது. காயமடைஞ்ச அந்த போதை இளைஞர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் பேரு சஞ்சித் அப்படின்றதும் 33 வயசு ஆகுது அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கூடவே அதீத மது போதையில இருந்த அந்த இளைஞரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்ச திருப்பூர் தெற்கு போலீசார் இப்ப விசாரணையும் நடத்திட்டு வராங்க. இந்த சம்பவம் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.